ஆனந்தி சொல்கிறத கூட கேட்காம இப்போது இந்த கருணாகரனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வெளுத்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்பு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரன் வீட்டுக்கே வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா கருணாகரனை உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் நீ அந்த ரகு நீ எல்லாருமா சேர்ந்து ஆனந்தியை என்ன பண்ணீங்கன்னு எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கருணாகரனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மயக்க மருந்து கொளுத்தது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிறது இது எதுவுமே இந்த கருணாகரனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம அன்பு இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த கருணாகரனை கேட்கும்போது கருணாகரத்தோட ஒய்ஃப் புஷ்பா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, யோ என்ன உண்மை தெரியுமோ அதை சொல்லியா, நீ எதுக்காக இந்த விஷயத்தில் மாட்டிட்டு இருக்க, அப்படி என்னதான் ஆச்சு அன்பு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க எல்லாருமா சேர்ந்து ஆனந்திக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இப்போ மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யோ இதுக்கு மேலே வந்து இப்போ அந்த பிள்ளைங்க கிட்ட நீ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லலன்னு வையன், கண்டிப்பாக இன்னைக்கு சட்னி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கருணாகரனை மிரண்டதுக்கப்புறமா நம்ம ஆனந்தி கிட்ட போயிட்டு, ஆனந்தி என்னை மன்னிச்சிரு ஆனந்தி, நான் வந்து இப்போ தப்பு பண்ணிட்டேன், அதாவது இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி ஆனந்த் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஆனந்தி, அதாவது இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் மித்ரா சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒத்துக்கிறான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.